Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளுக்கு நாள் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகிற தங்கத்தை பற்றி தான். தங்கத்தை எப்படி சேமிக்கலாம், தங்கம் வாங்கும்போது எந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக நியூ கோல்டு வாங்கலாம். ஃபஸ்ட்டு தங்கம் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்க. சில பேருக்கு அதை பற்றின எண்ணமே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு. இதை வாங்கிறதுக்காக ஒரு சரியான காரணத்தை முன்வைங்க. நாளைக்கு நம்ம குழந்தைகளோட திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் படிப்புக்கு, வீடு வாங்க, இடம் வாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வாங்க. இந்த தங்கம் வாங்குகிற வரைக்கும் நான் தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு அடிக்கடி ட்ரெஸ் வாங்க மாட்டேன், அதுவும் காஸ்ட்லியாக வாங்க மாட்டேன், தேவையில்லாத பொருட்களை வாங்க மாட்டேன், அடிக்கடி அவுட்டிங் போக மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வாங்க. அடுத்து இந்த கோல்டை வாங்கிறதுக்கான சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கே கண்ட்ரோல் பண்ணி அதை சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் சேர்ந்துருச்சுன்னா, அடுத்து தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வாங்காமல் கோல்டு ரேட்டை மானிட்டர் பண்ணுங்கள். இந்த கோல்டு ரேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது பணம் மிச்சமாகும். அடுத்து தங்க நகையாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் 10 to 15% வாங்குவாங்க. அது நம்ம செலக்ட் பண்ணுற ஜுவல் டிசைனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால் அதிக மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் சிம்பிள் டிசைன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது தங்கம் வாங்கும்போது BIS ஹால்மார்க் அடையாளம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. பியூரிட்டியை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தங்க நகையாத்தான் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் செய்கூலி சேதாரம் இல்லை. அதுக்கு பொதுவாக 15% வரை வாங்குகிறாங்க. அது மிச்சம் தானே, யார் தருவாங்க? ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனா பெஸ்ட்டு கோல்டு காயினாக வாங்குறது. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் இருக்காது, GST மட்டும் 3% வாங்குவாங்க. இப்போ டிஜிட்டல் கோல்டு ETF மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. நீங்கள் அப்படியும் வாங்கலாம், சேஃப்டி தான். பழைய நகையை விற்கணும்னா பெஸ்ட்டு நீங்கள் வாங்கின கடையிலே செய்கிறது தான். நகை விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாங்கின கடையிலே திருப்ப பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது வேஸ்டேஜ் அதிகம் போகாது, பியூரிட்டி ப்ராப்ளமும் வராது. சில நகைகளுக்கு ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்கும், அதை பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் கல் வச்ச நகையெல்லாம் வாங்கினீங்கன்னா விற்கும்போது கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நியூ கோல்டு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் தங்கம் வாங்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.